என்ன மக்களை காலையில் இப்படி சண்டை போடுறாங்க? என்ன இப்படி சண்டை போடுறாங்க? மழை வேற சோன்னு பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ப்ரோமோ ஒன்றில் இவங்க கொடையை வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க. வேலை பாருன்னு சொல்கிறாங்களா, வேலை பார்க்காதான்னு சொல்கிறாங்களா? அந்த மழை சவுண்டு இதுக்கு இடையில மியூசிக் வேற கன்றாவிகளா. எதையா புரிகிற மாதிரி ப்ரோமோ போட்டு தொலைங்கடா. ஒரு மங்காயமும் புரியல. வேலை செய்ய சொல்கிறாங்களா இல்லையா? வேலை செய்கிறேன்னு சொல்கிறாங்களா? அதுக்கு உடனே வந்து அவங்க கொடையை பிடிக்கிறாங்க சௌந்தர்யா. உடனே யூனியன் லீடர் யூனியன் மேலே கை வைக்காத, எங்கள் யூனியன் ஆள் மேலே கை வைக்காத அப்படின்னு ஆள் வந்துட்டாங்க. உங்களுக்கு எதுவுமே இல்லைடா, இனிமேல் சோறு கட்டு அது கட்டு இது கட்டுன்னு வந்து துள்ளி குதிக்கிறார் ராணவ். சௌந்தர்யா வந்து டென்ஷன் ஆகுறாங்க. நான் மேலே கை வைக்கல, நான் கொடையை தான் பிடிச்சேன், நான் மேலே கை வைக்கல, நான் கொடையை தான் பிடிச்சேன் அப்படின்னு. ஆண்டவா, என்ன மக்களே, சண்டை போடுறாங்க. எதுக்கு போடுறாங்க, ஏன் போடுறாங்க, என்ன காரணத்துக்கு போடுறாங்க ஒன்றும் புரியல. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன காரணத்துக்காக வந்திருக்கு அப்படின்றத. நேற்று நடந்த சண்டைக்கு அப்புறம், நேற்று முத்துக்குமரனுடைய அந்த இஷ்யூக்கு அப்புறம் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வீட்டுக்குள்ளே தெரிஞ்சிருக்கு, மாறி இருக்கு. முத்துக்குமரன் நிறைய சேஞ்சஸ்க்கு உள்ளாகிறாரு. நேற்று நிறைய பேசியிருக்காரு, அதெல்லாம் இன்னும் தனியாக ஒரு வீடியோவை பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பொறுத்தளவுக்கு சௌந்தர்யா ராணவ் ரெண்டு பேர்த்துக்கும் பெரிய வித்தியாசமே இல்லைல்ல. ரெண்டு பேருமே அட்டென்ஷன் சீக்கர்ஸ். ஓகே, அட்டென்ஷன் சீக்கர்ஸ். யாருமே இல்லாத டைமில் கேமரா தன்னை பார்க்குது அப்படின்னா சைக்கிள் ஓட்டுறதுக்கு தயாராகிற ராணவ். எல்லாருமே இருக்கிற இடத்துல தன்னை கேமரா பார்க்கணுன்றதுக்காக சண்டை போட தயாராகிற சௌந்தர்யா. இது ரெண்டு கேட்டகரிக்கும் வேறு வித்தியாசம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ கொஞ்ச நேரம் உத்து பாருங்கள், நல்லா பாருங்கள், அந்த கண்டென்ட்டை வந்து நல்லா ரசிங்க. எப்படி இருக்குது என்ன, இந்த ப்ரோமோலாம் பார்க்குறோம்ல, அந்த ப்ரோமோவில் வந்து எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, எப்படி ரியாக்ஷன் வருது, ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குது, முடி எப்படி இது பண்ணி விட்டு பேசுகிறாங்க, எல்லாம் பாருங்கள். ரொம்ப அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப டெரிஃபிக்காக இருக்கும், அற்புதமாக இருக்கும். செம்ம சண்டை அப்புறான்னு ராணுவ வந்து சைடு சண்டை போடுறதையும் நல்லா பாருங்கள். ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமாக இருக்கும். 10 நிமிஷம் கட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னு வைங்களேன், இவங்க அங்கே போய் சாரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க இங்கே வந்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. ராணுவ வந்து அப்படிப்பட்ட கேரக்டர். சௌந்தர்யா பொறுத்தளவுக்கு க்யூட்னஸுக்கு வந்துடுவாங்க. சரி, இது நம்ம இன்னைக்கு நேற்று பார்க்கல, இது தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். புரியுதா? உப்பு சப்பு இல்லாத சண்டையாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா, ஏதாவது ஒரு வேலிட் ரீசன் இருக்குமா? அதெல்லாம் கிடையாது. ஸோ பயங்கர சண்டை, தாறுமாறான சண்டை. அந்த கொடையை பிடிச்சி இழுத்துட்டாங்க. கொடையை பிடிச்சி இழுக்கும் போது வந்து நீ எப்படி அவங்க கையை பிடிச்சி இழுக்கலாம் அப்படின்ற மாதிரி சண்டை. நான் கையை பிடிச்சி இழுக்கல, நான் கொடையை தான் பிடிச்சி இழுத்தேன் அப்படின்னு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, கத்துறாங்க, கதறாங்க. மழை பெய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த மழைக்கு இடையில நடக்கக்கூடிய இந்த சண்டையை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா தாறுமாறு. இன்னைக்கு எபிசோடு வந்து பயங்கரமாக இருக்கும். இந்த ப்ரோமோ கட்டு வச்சிருக்க பச்சு பார்த்தா இன்னைக்கு வாங்கடா, இன்னைக்கு எபிசோடுக்குள்ள ஒரு பெரிய சம்பவமே உங்களுக்காக நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு விஜய் டிவி நம்ம எல்லாத்தையுமே வந்து அப்படியே பெரிய ஒரு தாம்பளத்தட்டில் அதெல்லாம் வச்சு அழைக்கிற மாதிரி இருக்குது. போய் பார்ப்போம் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். இத்துடன் விளையாட்டு செய்திகள் நிறைவு பெற்றன.